الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا ولكل أمة جعلنا منسكا ليذكر اسم الله على ما رزقناهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أول ما نبدأ به في يومنا هذا أن نصلي ثم نرجع فننحر فمن فعل ذلك فقد أصاب سنتنا ومن ذبح قبل ذلك فإنما هو لحم قدمه لأهله وليس من النسك في شيء رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த துயர போகின்ற அப்படியான நல்லடியார் மேலும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தன் முன்னால் உபதேசம் புரிந்தேன். அத்தே அல்லாஹ் வாத்தே ரசூல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது சூழ்நிலைகள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டியுள்ள வாழக்கூடியதாக மாறிவிட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கக்கூடியதாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் சிறந்த மேலான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, பிறை 7வது தினத்தில் இருக்கிறோம். பிறை 7வது தினத்தில் இருக்கிறோம். சிறந்த மேலான ஒரு
நாட்கள்ல மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சில மாதங்களை சிறப்பானதாக மேலானதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஏன் அடியார்கள் அந்த மாதங்களை அடையும் போது அந்த மாதங்கள் சொல்லப்பட்ட இபாதத்துகளை செய்து மேலான கூலியை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மாதங்கள்ல அல்லாஹ் தஆலா சில இபாதத்துகளை விசேஷமாக வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாதங்களை அடியார்கள் அடையும் போது அந்த சொல்லப்பட்ட இபாதத்துகளை அந்த மனிதர்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெறக்கூடியதாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு அமல் தான் உல்ஹியாவுடைய அமல். கண்ணியமானவர்களே, இன்னும் சில தினங்கள்ல நம்மை வந்தடைய இருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸக்னாஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி ஃபைலாஹும் இலாஹு வாஹித் ஃபலஹு அஸ்லிமு வபஷ்ஷிரில் முஹ்பிதீன். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் நாம் ஒரு அறுப்பை ஒரு குர்பானியை நாம் ஆக்கியிருக்கின்றோம். அவர்களுக்கு நாம் கொடுத்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இருந்து அதை அவர்கள் அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் ஒரு குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு அறுப்பை நாம் ஆக்கியிருக்கின்றோம். எனவே உங்களுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு நீங்கள் வழிபடுங்கள். மேலும் நபியே, அல்லாஹ்வை வழிபடக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய இப்படியான இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு, இப்படியான மன தூய்மை உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சிறந்த ஒரு வணக்கம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த யௌமுன் நஹர், அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம், ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாளுடைய தினம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தினத்தில் அல்லாஹ் தஆலா அமல்களை மிகவும் விரும்பக்கூடிய அமல் தான் இந்த பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறது. இதை அல்லாஹ் விரும்புகின்றான். கண்ணியமானவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியுடைய அந்த முடிகள், அதனுடைய கொம்புகள், அதே போன்று அதனுடைய கால் பாதங்கள், இவைகளெல்லாம் நாளை மீதான் தராசில் நிறுத்தப்படுகின்றன. அதனால ஒரு அடியான அந்த உல்ஹியாவை, அந்த உல்ஹியா அந்த குர்பானியை கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த பிராணியை அறுத்து பலியிட முன்னால், பலியிடக்கூடிய நேரத்தில், அந்த அறுத்து பலியிடக்கூடிய நேரத்தில் அந்த பிராணியுடைய ரத்தம் கீழே விட முன்னால அல்லாஹ் தஆலா அந்த குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இபாதத், முக்கியமான ஒரு வணக்கம். அதுதான் உல்ஹியாவுடைய அமல். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு மா நபது ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய ثم نرجع فننحر فمن فعل ذلك فقد أصاب سنتنا ومن ذبح قبل ذلك فإنما هو لحم قدمه لأهله وليس من النسك في شيء. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஈதுல் அல்ஹாவுடைய இந்த எங்களுடைய தினத்தை நாம் ஆரம்பிப்பது முதலாவது தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறோம். முதலாவது ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய தொழுகையை கொண்டு அந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். பின்பு
நாம் அந்த இடத்தை விட்டு திரும்பி போய் நாம் நம்முடைய பிராணிகளை நாம் அறுத்து பலியிடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உல்ஹியா என்ற அமலை அந்த தொழுகை முடிந்ததும் அதை யார் செய்து விடுகிறாரோ அது உல்ஹியாவாக அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஹுத்பா முடிந்த பின்னால் அந்த உல்ஹியாவுடைய சுன்னத்தை யார் செய்து விடுகிறாரோ அவர் எங்களுடைய சுன்னத்தை செய்துவிட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். யாரு பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் ஹுத்பாவுக்கு முன்னால் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகின்றார்களோ அது வெறுமனே அவருடைய குடும்பத்துக்கு முற்படுத்தின ஒரு மாமிசமாகும், ஒரு இறைச்சியாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது உல்ஹியாவுடைய அமலாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது, அது உல்ஹியாவுடைய அமலாக நிறைவேற மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வசதி உள்ளவர்கள் அந்த உல்ஹியாவுக்காக வேண்டி ஆயத்தமாக வேண்டி கண்ணியமானவர்களே, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சுன்னத்தான் இந்த உல்ஹியா என்ற அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட வரலாறு, நீண்ட சம்பவம், நம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த குர்பானி என்ற அமலை அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்த அந்த இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமலாக இபாதத்தாக அதை ஆக்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு அமலாக இபாதத்தாக அல்லாஹ் தஆலாவும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதை கொடுக்க முற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, தாமதிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியான ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, யாரு குர்பானியுடைய அமலை கொடுக்க வசதி வாய்ப்புள்ளவராக இருக்கிறாரோ, இருந்து போட்டு அதை கொடுக்காமல் அதில் பொடுபோக்கு செய்வாரோ அவர் நாம் தொழக்கூடிய இடங்களுக்கு நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தி 10 சினீன் யுலாஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல கிட்டத்தட்ட 10 வருடங்களா இருந்தார். 10 வருடங்களும் உல்ஹியா கொடுத்தார், உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார். இந்த ஹதீஸ இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்கக்கூடிய அந்த காலத்தில் 10 வருடங்களா உல்ஹியா கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மதுஹப்ல கூட, ஷாஃபி மதுஹப்ல கூட உல்ஹியாவுடைய இபாதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் சுன்னத்துல் முஅக்கதா, மிக உறுதி வாய்ந்த ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் கொடுக்க வேண்டும், அதில் பொடுபோக்கு செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஸை அம்லஹை அக்ரனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகள், கொழுத்த கொம்புள்ள 2 ஆடுகளை அவர்களுடைய கரத்தினால அறுத்து குர்பானி செய்தார், உல்ஹியா கொடுத்தார். மேலும் அவர்கள் அந்த பிராணியை அறுத்து பலியிடும் போது வசம்மா வக்கப்பர்
அவர்கள் பிஸ்மில் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லியவர்களாக அதனை அறுத்தார்கள். அந்த இரண்டு ஆட்களுடைய அந்த களத்துடைய பகுதியில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலை வைத்தவர்களாக அதனை அறுத்து பதித்தார்கள் என்பதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ்ல பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் உல்ஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, இன்னும் ரிவாயத்தில் பார்க்கலாம், உத்திய பிகவசை வதபஹு ஹாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. ஃபதபஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை தன்னுடைய கரத்தினால் அறுத்து பலியிட்டார். கண்ணியமானவர்களே, அறுக்கும் போது சொன்னார்கள், ஃபகால் பிஸ்மில்லாஹ் வல்லாஹு அக்பர் ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலாஹி மின் உம்மத்தி. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்டை அறுத்து பலியிடும் போது, குர்பானி கொடுக்கும் போது, அதை உல்ஹியாவுடைய அமலாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹு அக்பர் என்றவர்களா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக சொன்னார்கள். இது எனக்காக வேண்டியோ எங்க உம்மத்துல யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுக்கும் சேர்த்து நான் உல்ஹியாவாக இந்த ஆட்டை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாயத். அடுத்ததாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்தார்கள், மன் வஜத சாஅத்தன் ஃபலம் யுலாஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லா. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு குர்பானி கொடுக்கக்கூடிய, உல்ஹியா கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பை பெற்று யாரு அந்த உல்ஹியாவை கொடுக்கவில்லையோ நாம் தொழக்கூடிய இடத்துக்கு அவர் நெருங்க வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒருவருக்கு ஒரு ஆட்டை தனியே கொடுக்க வேண்டாம், கூட்டாக 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட தனிய ஒரு ஆட்டை உல்ஹியா கொடுப்பது ஏற்றம் மேலான் என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவெடுத்திருக்கிறார்கள், மார்க்க அறிஞர்கள் தெளிவெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஆடல் வரக்கூடிய நேரத்தில் பலர்கள் கூட்டாக சேர்ந்து அதை குர்பானியா கொடுக்க முடியாது. ஒருவருக்கு மாத்திரம்தான் கொடுக்கலாம், அது கூட்டு சேர முடியாது. அப்படி 2 பேர்கள் 3 பேர்கள் சேர்ந்து ஒரு ஆட்டை உல்ஹியா கொடுக்கிற நியத்தோடு அவர்கள் கொடுத்தாலும் அது உல்ஹியாவாக நிறைவேற மாட்டார். ஆடென்று வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் தான் கொடுக்க வேண்டும். மாடென்று வரக்கூடிய நேரத்தில் 7 பேர்கள் சேர்ந்து கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியா கொடுக்க வசதி இல்லாதவர்கள் 7 பேர்கள் ஒருவராக சேர்ந்து அந்த அமலை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உல்ஹியாவுக்குரிய சில நிபந்தனைகளை மார்க்க வல்லுநர்கள், மார்க்க மேதைகள், உலமாக்கள் தெளிவெடுத்திருக்கிறார்கள். 4 விடயங்களை தெளிவெடுத்திருக்கிறார்கள். ஒருவருடைய உல்ஹியா நிறைவேறணும் என்றால் 4 நிபந்தனைகள் அடிப்படையில் அவருடைய அந்த உல்ஹியா இருக்க வேண்டும். முதலாவது வயது எல்லை, எத்தனை வயசு அந்த பிராணிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ
அந்த வயதுள்ள பிராணியை தான் தேடி உள்கியா கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஷாஃபி மذஹபுடைய ஃபத்வா மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், 2 வருடங்கள் பூர்த்தியா இருக்க வேண்டும், 3 வருடங்களுக்குள்ள நுழைந்திருக்க வேண்டும். சம்பூர்ணமாக 2 வருடங்களை பூர்த்தியா இருந்து 3வது வருடத்தை நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகத்தை கொடுக்கிறதா இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியா இருந்து 6வது வருடத்துக்குள்ள அந்த ஒட்டகம் நுழைந்திருக்க வேண்டும். 6வது வருடத்தை எத்தியிருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி வயதெல்லையை நிபந்தனையாக உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு வயதுள்ள ஆட்டையோ அல்லது மாட்டையோ குர்பானியாக உல்ஹியாவாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது நிறைவேற மாட்டார். சொல்லப்பட்ட வயதெல்லை 2 வருடங்கள் பூர்த்தியா இருக்க வேண்டும். 3வது வருடத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். அந்த பிரான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதொரு நிபந்தனை. 2வதா உல்ஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அமல், அது எல்லா பிராணிகளையும் கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட ஆடு, மாடு, ஒட்டகங்கள் இவைகள்ல மாத்திரம்தான் உல்ஹியாவுடைய அந்த சுன்னத்தை நிறைவேற்ற முடியும். ஒருவர் கோழியை உல்ஹியா என்று கொடுக்கக்கூடிய நியத்தோடு ஒரு கோழியை அறுத்து உல்ஹியா செய்தே என்ற நியத்தோடு ஒருவர் அறுத்து பலியிட்டால் அது உல்ஹியாவால் நிறைவேறும். ஏன் உல்ஹியா கண்டு சில பிராணிகளை சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆடு, மாடு, ஒட்டகங்கள் இவைகள் தான் உல்ஹியாவுடைய பிராணிகள் என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக எல்லா குறைகளை விட்டும் நிவர்த்தியானதா இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிபந்தனைக்குட்பட்டதாக இருந்தா அது உல்ஹியாவாக, உல்ஹியாவுடைய அமலாக நிறைவேறும் என்பதாக உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் லா துஜ்ஸி ஃபில் அல்லாஹ். உல்ஹியா என்று வரக்கூடிய நேரத்தில், உல்ஹியாவுடைய அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் 4 விடயங்கள், 4 நிலைமை உள்ள பிரயாணிகள் அது உல்ஹியாவாக நிறைவேற மாட்டார் சொன்னார்கள். அல் அவ்ராஉல் பையுன் அவ்ருஹா. பிரயாணி அது எப்படி இருக்குது? தெளிவான குருடுள்ளதா இருக்கு. ஆதாயிக்கலாம், மாதாயிக்கலாம், ஒட்டகமாயிக்கலாம். தெளிவான குருடுள்ளதா இருக்கக்கூடாது. அப்படி குருடுள்ளதை உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது நிறைவேற மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அடுத்ததாக வல் மரீலத்துல் பையுன் மர்லுஹா. அடுத்த தெளிவான நோய் உள்ள இப்படியான பிரயாணிகளை உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம். தெளிவாக விளங்குது நோய், இது உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது நிறைவேற மாட்டார். 3வதா சொன்னார்கள் வல் அர்ஜாஉல் பையுன் அர்ஜுஹா. அடுத்தது தெளிவான நொண்டி, கால் உடைஞ்சிக்குது அல்லது கால் நடக்க இயலாமல் இருக்கு, தெளிவாக விளங்குது, அதனுடைய நொண்டி தன்மை தெளிவாக விளங்குது, இதையும் கொடுக்க முடியாது. அடுத்ததா சொன்னார்கள் அஜ்பா உள்ளத்தி லா துன்கி. அடுத்தது மிக மெலிந்ததின் காரணமாக அதுக்கு மூளை இல்லாது அப்படியான பிரயாணியை குர்பானி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது குறையுள்ள பிரயாணி, அது குறையுள்ள பிராணிகள்
அது நிறைவேற மாட்டார், அது உள்ஹியாவாக நிறைவேற மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனன் திர்மிதி என்ற கிதாபுல இந்த ஹதீஸை பதிவு செய்தார். அடுத்ததாக சொல்லினார்கள், இந்த 4 குறைகளோடு சில குறைகளை ஒப்பிட்டு உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது அல்லாத குறைகள் இருக்குமே, ஆனால் அந்த குறையுள்ள நிலைமையில அந்த பிராணிகளை அறுத்து பலியிடுவது உள்ஹியாவாக கொடுப்பது அது உள்ஹியாவாக நிறைவேற மாட்டார் என்பதாக உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்ல வந்த 4 குறைகள். ஆனா இந்த ஹதீஸை வச்சு மார்க்கத்துடைய மேலை உலமாக்கள் ஃபத்வாக்கள் கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பைத்தியமுள்ள பிராணிய கொடுக்க முடியாது. பைத்தியமுள்ள ஒரு ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், ஒரு ஒட்டகமா இருக்கலாம். அந்த பிராணிய உள்ஹியாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது நிறைவேற மாட்டார். அடுத்ததாக பற்கள் இல்லாத பிராணியாக இருந்தா அதையும் கொடுக்க முடியாது. அடுத்தது காதுல சில பகுதிகள் வெட்டப்பட்டிருக்கிறது அல்லது முழுமையா வெட்டப்பட்டிருக்கிறது. இப்படியான பிராணிகளையும் ஒல்லியா கொடுக்க முடியாது. அதே போல காதில்லாம ஒரு ஆடோ மாடோ ஒட்டாமோ பிறந்திருக்குது, அதனுடைய பிறப்பே காதில்லாமல் இருக்கு என்றிருந்தா இதையும் கொடுக்க முடியாது. அதே போல நாவுல சில பகுதிகள் வெட்டப்பட்டிருக்கு, நாவுல சில பகுதிகள் இல்லை என்றிருந்தா இதையும் ஒல்லியாவா, இந்த பிராணியையும் ஒல்லியாவா கொடுக்க முடியாது. அடுத்ததாக சொறித்தன்முள்ள, அது கொஞ்சமாய்க்கலாம், அதுல சொறித்தன்மை தெளிவாக விளங்குது. இப்படியான பிராணியையும் ஒல்லியா கொடுக்க முடியாது. இவைகள்ல அதனுடைய மாமிசத்தை குறைக்கக்கூடிய நிலைமை உண்டாகுது. அதனால இப்படியான நிலைமைகள் உள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது, உல்ஹியாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது நிறைவேற மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சில குறைகள் இருக்குது. ஆனா அந்த குறைகள் நீக்கக்கூடிய நிலைமையில அந்த பிராணியை உள்ஹியா கொடுக்கும் போது நிறைவேறும். ஆனா மகள் கரா வெறுக்கத்தக்க விடயம் ஹராமில்லை, நிறைவேறும். ஆனா மக்ரூ வெறுக்கத்தக்க விடயம். சொல்றாங்க உலமாக்கள், துஜிஸு ஸகீருல் உதன், சின்ன காதுள்ள ஆடு இதை குர்பானி கொடுக்கும் போது அது நிறைவேறும். ஆனா வெறுக்கத்தக்க விடயம், அதை விட சிறந்த பெரிய காதுள்ள ஒரு பிராணிய குர்பானியா கொடுப்பது ஏற்றம் என்பதாக உலமா பெருமக்கள் தெளிவா கிதாபுல ஃபத்வா எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக வல் மஷ்கூக்கல் உதுனத்தவி, காது ஓட்டையாயிட்டு, காதுல சில அடையாளத்துக்காக வேண்டி ஓட்ட போடுவோம். என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், நிறைவேறும். ஆனா வெறுக்கத்தக்க விடயம் பார்க்கிறோம். அடுத்ததா சொல்லினார்கள், பால் மடி இல்லாம், ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், ஒட்டமாய்க்கலாம், அதுக்கு பால் மடி இல்லை. பிறக்கக்கூடிய நேரத்தில் பிறப்பிலே குறை உள்ளதா இருக்கு, பால் மடி இல்லாமல் பிறந்து இதை கொடுக்க இயலுமா, கொடுத்தால் நிறைவேறுமா என்றால் உலமா பெருமக்கள் ஃபத்வா எழுதியிருக்கிறார்கள், கொடுக்கலாம், கொடுத்தால் நிறைவேறும். ஆனால் வெறுக்கத்தக்க விடயம், அளவிட மேலான சிறந்த பால்மடி உள்ள ஒன்றை ஒரு பிராணியை கொடுப்பது ஏற்றம் மேலானது என்பதாக கிதாபுல ஃபத்வாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக சில பற்கள் உடைந்திருக்கிறது, முழுமையாக அல்ல, முழுமையா பற்கள் உடைந்திருந்தால் அதை கொடுக்க முடியாது.
சில நேரம் வாகனத்தில் இறக்கக்கூடிய இடத்துல கீழே விழுந்து பற்கள், சில பற்கள் உடைந்திருக்கலாம். இதை கொடுக்கலாம். ஆனா வெறுக்கத்தக்க விடயம், பற்கள் முழுமையாய்க்கக்கூடிய, பற்கள் உடையாத அப்படியான பிராணியை பார்த்து கொடுப்பது மேலானது, சிறந்த என்பதாக கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்த விதை அடிக்கப்பட்ட மிருகமாயிருக்கலாம், ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், விதை அடிக்கப்பட்டது. இதை கொடுக்க ஏழாம கொடுக்கலாம். ஆனா வெறுக்கத்தக்க விடயம், அதை விட விதை உள்ள ஒரு மாட்டையோ ஆட்டையோ உல்ஹியாவா கொடுப்பது அது சிறந்தது என்பதாக உலமா பெருமக்கள் ஃபத்வாவை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக, முழுமையாக ஒரு ஆட்டுடைய பற்கள் உடைந்திருக்கு அல்லது பற்களே இல்லை என்றிருந்தால் அதை கொடுக்க முடியாது. அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், கொம்பு லேசாக என்ன செஞ்சிக்க, கொம்புடைய மேல் பகுதியுடைய தோல் அது லேசாக என்ன செஞ்சு உறிஞ்சிக்கிறது அல்லது லேசாக வழிபட்டு இருக்கிறது என்றிருந்தா இதை கொடுக்கலாம். ஆனால் மக்ரூ, வழங்கினா இதை கொடுக்கலாம், மக்ரூ. அடுத்ததாக, கொம்பில்லாம பிறக்கப்பட்டிருக்குது, அது ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், ஒட்டமாய்க்கலாம் என்றிருந்தா அதையும் கொடுக்கலாம். நிறைவேறும் கொடுத்தானா வெறுக்கத்தக்க விடயம் என்பதா சொல்லியிருக்கிறார்கள். அல்லது கொம்பு லேசா உடைஞ்சி என்றிருந்தா அதை கொடுக்கலாம், ஆனால் வெறுக்கத்தக்க விடயம் என்பதாக மார்க்கத்துடைய ஃபத்வா வல்லுநர்கள் உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் முஅ்தமத் என்ற கிதாபுல ஷாஃபி மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு கிதாபு அல் முஅ்தமத் என்ற கிதாபில் இந்த ஃபத்வாக்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, மா ஹாதில் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், மா ஹாதில் அல்லாஹ், இது என்ன உல்ஹியா யா ரசூலல்லாஹ், இந்த உல்ஹியா கொடுப்பதன் மூலமா என்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சொன்னார்கள், இதோ உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சுன்னத், அதுதான் இந்த குர்பானி, அதுதான் இந்த உல்ஹியா, அது நம்முடைய மார்க்கத்திலேயும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றன சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாலு வமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அந்த உல்ஹியாவுடைய அமலை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக எமக்கு எந்த பாக்கியங்கள், எந்த நன்மைகள் கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷாரத்தின் ஹஸனத்து, அந்த மாடாய்க்கலாம், ஆடாய்க்கலாம், ஒட்டமாய்க்கலாம், இந்த பிராணியுடைய உடம்புடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கின்றது. யாரு குர்பானி கொடுக்க முற்படுவாரோ, கொடுக்கிறாரோ, அந்த பிராணியுடைய உடம்புல, அந்த பிராணியுடைய உடம்புல எவ்வளவு முடி இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஹாலு சஹாபாக்களுக்கு நான் ஃபஸூஃப் யா ரசூலல்லாஹ், கம்பளி, கண்ணியமானவர்களே, அது சில நாடுகள் இருக்குது, அரபு நாடுகளில் கூடிய ஆடுகளை பார்க்கலாம் கண்ணியமானவர், அதுல மேனில கம்பளி இருக்கு, அதனாலதான் பெட்ஷீட்களை உற்பத்தி செய்யலாம் கண்ணியமானவர்களே, அதிக முடி செம்பலியாக. அப்ப யார சொல்லலாம், செம்பலியாடாக இருந்தா நபியான சொன்னாரு, அந்த செம்பலி ஆட்டுல சாதாரண ஆட்டிலையும் கூடிய ரோமத்தை விட அதிகமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு நன்மை மீறி அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதாக சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார், ஆசாரம் ஊட்டினார்கள். ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத் பிஸ்னாதின் ஸஹீஹ், இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில்
சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் அல்ல, சஹீஹான ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாம் தனித்தனியா கொடுப்பதை விட இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடிய அமலை கூட்டாக இணைந்து கொடுப்பதை ஏற்றமானது. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து இமாமார்கள் அவர்களுடைய காலத்திலிருந்து எல்லோரும் கூட்டாக கொடுத்திருக்கிறார்கள். இன்று நேற்று வந்தர் அல்ல. இந்த அமல் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து அமுல்ல இருந்ததுதான் கூட்டாக இந்த உல்ஹியா கொடுக்கக்கூடிய அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹன்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் ஹுதைபியா அல் பதனதன் சபாத்தி வல் பக்கரதன் சபாத்தி. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆமுல் ஹுதைபியாவுடைய வருடம் இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு ஒட்டகத்தை 7 பேர்கள் சேர்ந்து அதை அறுத்து பலியிட்டோம். அதே போல ஒரு மாட்டை 7 பேர்களாக சேர்ந்து அதனை அறுத்து பலியிட்டோம், குர்பானி கொடுத்தோம், உல்ஹியா கொடுத்தோம் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால கூட்டு குர்பானி மிக முக்கியமான ஒரு அமல். கிதாபுல் உலமா பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள், தனித்தனி கொடுத்தா எல்லோருக்கும் மாமிசம் போய் சேர மாட்டாது. சிலவர்களுக்கு மாத்திரம், குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அந்த உல்ஹியாவுடைய மாமிசம் போய் சேரக்கூடியதா இருக்கும். இன்னும் சிலர்களுக்கு அது போய் சேரக்கூடியதா இருக்கா. அதனால கூட்டாக ஒரு ஏரியால கொடுக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வீட்டுக்கும் அந்த உல்ஹியாவுடைய அந்த மாமிசம் போய் சேரக்கூடியதா இருக்கின்றது. கூட்டா செய்வதன் மூலமாக அங்க பரக்கத் இருக்கின்றது. கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உல்ஹியாவுடைய அந்த மாமிசத்துல எதையும் விற்க முடியாது. உல்ஹியாவுடைய அந்த உல்ஹியாவுடைய மாமிசத்தை சல்லிக்கு விற்க முடியாது. மாறா ஹதியா கொடுக்கலாம். அடுத்ததாக அறுத்தவர் கூலியாகவும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாறாக அதை உல்ஹியா, அந்த பிரயாணிய உல்ஹியா கொடுக்கக்கூடியவர் அந்த மாமிசத்துல சில பகுதியை தர்மம் செய்யலாம் அல்லது ஹதியாவா கொடுக்கலாம். அப்படி இல்லாம அந்த மாமிசத்தை இன்னொருவருக்கு விற்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்வாக்கள் கிதாப்ல தெளிவா உலமா பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக உல்ஹியாவுடைய மாமிசத்தை அந்நியவர்களுக்கு கொடுக்க முடியாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அந்நியவர்களுக்கு கொடுக்க முடியாது. கொடுப்பது ஹராம், கூடாது என்பதாக கிதாபுல ஃபத்வாவை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உல்ஹியாவுடைய சுன்னத்துகளை உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். யஸ்தஹப்பு லிமன் அராதல் உல்ஹியத் இதா தഖல அலைஹி அஸ்ருல் ஹிஜ்ஜா அல்லாஹ் யஹ்லிக ஷஅர பதனிஹி வலா யுகல்லிம வாஃபிரன். உலமா பெருமக்கள் சொல்றாங்க, துல் ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதிலிருந்து உல்ஹியாவுடைய அமலை, அந்த குர்பானியை கொடுத்து முடியும் வரையில் அவருடைய உடம்பிலே கூடிய எந்த ரோமத்தையும் அவர் நீக்கக்கூடாது. சுன்னத்தில் கராஹத், மக்ரூ தன்ஸீ. இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா கிதாபுல ஷாஃபி மذஹப்ல இதுக்குரிய ஃபத்வாவை எழுதியிருக்கிறார்கள். அப்படி உல்ஹியா கொடுக்கக்கூடியவர் அவருடைய மேலில் கூடிய முடியை ஆற்றுவது, அதை கொடுத்து முடிய முன்னால் துல் ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதிலிருந்து, பிறை 1வது பிறையிலிருந்து 10வது ஐயாமு தஷ்ரீ, உல்ஹியாவுடைய அந்த குர்பானிகள் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த நாட்கள், அந்த உல்ஹியாவுடைய அமலை அவர் நிறைவேற்றும் வரையில்
அவருடைய உடம்பிலே ரோமங்களை அகற்றாமல் இருப்பது சுன்னத். அகற்றுவது மக்ரூ தன்ஸீ என்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நகங்களை கத்தரிக்க கூடாது. அது காரணத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க கிதாபுல. ஏன் அதுக்குரிய காரணத்தை தெளிவுபடுத்துறாங்க? இந்த மனிதனுடைய ரோமங்கள், இந்த நகங்கள், இவைகள் எல்லாம் முழுமையாக அவர் அந்த உள்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றின பின்னால் நரகத்தை விட்டும் விடுதலையாக வேண்டும். அதனாலதான் முடிகளையோ நகங்களையோ அகற்றக்கூடாது என்பதாக கிதாபுல தெளிவாக உலமா பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ராய்தும் ஹிலாலல் ஹிஜ்ஜதி வராத அஹதுக்கும் அய்யுல்லாஹ் ஃபல்யும்சிக் அன் ஷாரிஹி வல்லாஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தில்ஹிஜ்ஜாவுடைய பிறையை பார்த்தீர்களே, ஆனால் பார்த்துவிட்டு உங்கள் ஒருவர் உள்ஹியா கொடுக்க விரும்பினால் அவருடைய முடியையும் அவருடைய நகங்களையும் அவர் கத்தரிப்பதை விட்டும் வெட்டுவதை விட்டும் தடுத்துக் கொள்ளட்டும், நிறுத்திக் கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் ஹதீஸ் செய்கிறார். அடுத்த சுன்னத், அந்த பிராணியை யாரு உள்ஹியா கொடுக்கிறாரோ அவருடைய கையினால் அறுப்பதே மிக முக்கியமான ஒரு சுன்னத். அறுக்கக்கூடியவங்க வருவாங்க, கத்தியை குடிச்சு கொடுக்கிறது அல்ல. அவர் சக்தி பெற்றிருந்தால், அவரால் அந்த பிராணியை அறுக்க முடியுமா இருந்தால் அவர் அறுப்பதுதான் மிக ஏற்றம் சுன்னத் என்பதாக கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பயமாயிருக்கு, கிட்ட அறுக்கக்கூடிய அந்த முறைகள் தெரியாமல் இருக்கு அல்லது பயமாயிருக்குது என்றிருந்தா இவருக்கு சொல்லலாம், இன்னொருவருக்கு என்ன செய்யலாம், அறுக்கிறதுக்கு இன்னொருவரை அந்த இடத்துல பரம் சாட்டலாம், பொறுப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லை, ஒருவருக்கு தைரியம் இருக்குது, அறுக்க முடியும், அறுக்கிற முறையும் தெரியும் என்றிருந்தா இவர் முன்னின்று அறுப்பதுதான் மிக ஏற்றம் சுன்னத் என்பதாக கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமாவே உங்களுக்கு இந்த உலகிய அறுக்க நீங்க சக்தி வர மாட்டீங்க, ஆனா அந்த இடத்துக்கு நீங்க சமூகம் அடைங்க, அந்த இடத்துக்கு நீங்க போகணும். இது ஒரு சுன்னத். அந்த ரத்தம் ஒரு டாட்ஸ் கீழே வடியக்கூடிய நேரத்தில் உங்களோட சகல பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்த அறுக்கக்கூடிய நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கியவராக அவரும் முன்னோக்க வேண்டும், அறுக்கக்கூடியவரும் கிப்லாவை முன்னோக்கி அறுக்க வேண்டும். திராணியையும் கிப்லாவை முன்னோக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்க வேண்டும். இது ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். மிக அவதானிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய சுன்னாக்கள். நாம் பிராணியை அறுக்கும் போது, அந்த மிருகத்தை அறுக்கும் போது கத்தியை நன்றாக கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹலுமில் முதியத், ஆயிஷாவே கத்தியை கொண்டுவாங்கன்னு சொன்னாங்க. கொண்டுவாங்க பின்னால சொன்னாங்க, சும்மா இஷ்ஹதீஹா பிஹஜரி, ஒரு கல்லில் அந்த கத்தியை நன்றாக தீட்டி கொள்ளுங்க, தீட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நன்றாக கூர்மையாக இந்த கத்தியை தீட்டியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. நபி அவங்க கைக்கு எடுத்தாங்க, அந்த ஆட்டை மல்லாந்து படுக்க வச்சாங்க, சாய வச்சு நபியாங்க என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க. அறுக்கும் போது நபியாங்க ஓதின துஆ, பிஸ்மில்லா அல்லாஹும்ம தக்கபல் மின் முஹம்மதி வ ஆலி முஹம்மதி வ மின் உம்மத்தி முஹம்மதி. நபியாங்க இந்த துஆவை ஓதினவர்களா அந்த குர்பானியை அறுத்து பலியிட்டார்கள் என்பதாக சஹீஹ் முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக கபூலியத்துக்காக துஆ செய்ய வேண்டும். நபியாங்க
அந்த பிராணியை அந்த ஆட்டை அறுத்த பின்னால ஒப்புக்கொள்ள அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ள துஆ செய்தார். எப்படி? அல்லாஹும்ம தக்கபல் மின் முஹம்மதி வாலி முஹம்மதி வமின் உம்மத்தி முஹம்மதி சும்ம லஹாபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த உல்ஹியாவுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக, அவருடைய குடும்பத்தை தொட்டும் ஏற்றுக்கொள்வாயாக, அவருடைய உம்மத்தினர்களை தொட்டும் உல்ஹியா கொடுத்ததாக ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹ் மின்க வலக்க இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் என்ற துஆவை நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த உல்ஹியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஓதி இருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள் என்பதாக சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் உல்ஹியாவுடைய இபாதத். அடுத்த கண்ணியமானவர்களே, நேரம் இடம் கொடுக்கிறது இல்லை. இந்த சட்ட திட்டங்கள் ஜும்மால முழுமையாக தெளிவுபடுத்த முடியாது, நேரம் இடம் கொடுக்கிறது இல்லை. அதனால தேவையான சட்டங்கள் தெளிவுபடுத்தின கண்ணியமானவர்களே. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நோன்பு எங்களை அடைய இருக்கின்றது. அதுதான் அரஃபாவுடைய நோன்பு. கண்ணியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை பிறை 9 துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினம் முக்கியமான ஒரு சுன்னத். அந்த நாளில நோன்பு நோட்பது அரஃபாவுடைய நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அதுல பொடுபோக்கு செய்யாமல் அலட்சியம் செய்யாமல் நாம் அந்த நோன்பை பிடிக்க நியத்து வைக்க வேண்டும். கண்ணியமானவர்கள் எல்லோரும் பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாருக்கு சுன்னத் தெரியுமா? அரஃபாவுடைய மைதானத்துல ஹஜ்ஜிக்கான இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடியவர்கள் சுன்னத்து கிடையாது. இது ஹஜ்ஜிக்கு போகாதவங்க பிடிக்கிறது தான் சுன்னத். அவங்க அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை நோட்பது சுன்னத்து கிடையாது. அவர்கள் சுன்னத்து. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? துஆக்களையும் இஸ்திஃபார்களையும் தஸ்பீஹாத்துகளையும் தல்பியாக்களையும் ஈடுபடுவார்கள். அது இல்லாம குர்ஆன் திலாவத்துகள் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ஏன் அவர்கள் சுன்னத்தில் உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானம் மஹ்ஷர் மைதானத்தை போட்டு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான், உலகில் உள்ள ஒரு இடம் தான் அரஃபாவுடைய மைதானம். அங்க நோன்பு நோற்றால் அவர்கள் பலகீனப்பட்டு போவார்கள். ஏனைய இபாதத்துகளை அவர்கள் செய்யாமல் போகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். அதனாலதான் மார்க்கம் அவர்களுக்கு நோன்பு நோக்கும்படி, அரஃபாவுடைய நோன்பை அரஃபால வைத்து நோக்கும்படி அவர்களுக்கு சுன்னத்தாக்கவில்லை. நபியாமல் தடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால ஹஜ்ஜிக்கு போகாதவங்க பிடிக்கலாம் கண்ணியமானவர்களே. அதனால அந்த சுன்னத்தான நோன்பையும் நாம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய சிறார்களை பழக்க வேண்டும், என்னுடைய பெண் குழந்தைகளை பழக்க வேண்டும், என்னுடைய மனைவிமார்களை அந்த நோன்பை நோக்க பழக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பரல் இல்லையே என்று சொல்லி விட்டுடக்கூடாது. அல்லாஹ் பாக்கியமா தருகின்றான். 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இருந்தான் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நான் பிடிக்கலைன்னா எங்களை விட துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அந்த நோன்பையும் நோக்க நாம் தயாராக வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.